தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 4:53. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டாரும் விசுவாசித்தார்கள். இப்போ அந்த ராஜாவின் மனுஷன் அவன் சொந்த ஊருக்கு வந்துட்டான். வருகிற வழியிலேயே வேலைக்காரர் செய்தி கொண்டு வருகிறார்கள், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அவன் கேட்குறான், ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. எந்த மணி நேரத்தில் இது நடந்தது? அவள் சொன்னார்கள், நேற்று சரியா 7ஆம் மணி நேரம். ஏன்னு கேட்டா, அதே 7ஆம் மணி நேரத்திலே தான் இயேசு அந்த வார்த்தை சொல்லிதான், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் சொன்ன அந்த மணி நேரம் சரியா 7ஆம் மணி நேரம். இப்போ உறுதிப்படுத்தி கொண்டான். இயேசு சொன்ன அதே நேரத்தில் என் குமாரன் சொஸ்தமாயிருக்கிறான் என்று அறிந்து இயேசு சொன்ன வார்த்தை எத்தனை அற்புதமானதுன்னு சொல்லி விசுவாசித்து அவன் இந்த சம்பவத்தை நடந்தது தன் வீட்டாருக்கு அவன் சொன்னானாம் பார். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, தன் குமாரன் சுகமாயிருக்கிறான் என்று மட்டும் அறிந்து கொள்ளவில்லை, சுகம் பெற்றுவிட்டான் அல்லது சுகம் பெற்றவனை மட்டும் அறிந்து கொள்ளவில்லை, சுகம் கொடுத்த இயேசுவையும் அவன் சரியாய் அறிந்து கொண்டான். சுகம் கொடுத்தவரை, அதான் ரொம்ப முக்கியம். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் அற்புதமான தெய்வம், அதிசயமான தெய்வம், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர், வியாதிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர், சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர், நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், நரகத்துக்கு தள்ளாதவர். அவர் நம்புகிற அத்தனை பேருக்கும் இதை செய்ய வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் இயேசுவை சரியாய் அறிந்து தன் குடும்பத்தாருக்கு சொன்னான் பாருங்க. குடும்பத்தாரும் இயேசுவை விசுவாசித்தார்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை அப்படி நீங்கள் அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. அவர் கரத்துக்கு ஒரு காரியம் வந்துவிட்டால் வெறுமையா அனுப்பிவிட மாட்டார், துக்கமுகத்தோடு அனுப்பிவிட மாட்டார். அவரை தொட்ட அத்தனை பேரும் சொஸ்தமானார்கள். அத்தனை வல்லவர் இயேசு. உடனே தன் அறிஞ்சவன் தன் வீட்டாருக்கு சொல்லி அவர்களும் நடத்திட்டான் பாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரி பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை சரியா அறிந்தவர்கள் நீங்கள் அடுத்தவரை அப்படி நடத்தணும். இயேசுவை அறிந்த, அவருடைய அற்புதத்தை அனுபவித்த, ரட்சிப்பை அனுபவித்த நீங்கள் அடுத்தவருக்கு சொல்லி அவர்களை நடத்தணும். இன்றைக்கு இயேசு முதல்ல நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரை விசுவாசித்து முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு கர்த்தரி வார்த்தையை நம்பினார். கர்த்தர் சொல்கிறார், உங்களை ரட்சிப்பது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தையும் ரட்சிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.